எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 128. இந்த தர்மரும் கிருஷ்ணனும் இந்த குந்தி காந்தாரியையும் திருதராஷ்டிரனையும் ஓரளவு சரி பண்ணிடுறாங்க. அவங்க ஓரளவு தம்பாயிடுறாங்க. ஏன்னா தனக்கு மற்ற பிள்ளைகள் 5 பேர், இவங்க 5 பேர் பாண்டவரோட பிள்ளைகள், தம்பியோட பிள்ளைகள் 5 பேர் வந்துட்டாங்க இல்லையா. அதில் தான் பிள்ளை இல்லைன்னும் போது அது தானே பண்ணணும். அதனால அது பரவாயில்லன்ற ஒரு அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஓரளவு அவங்க சாந்தமாயிடுறாங்க. இதுக்கப்புறம் தர்மர் செய்ய வேண்டியது என்னன்னா, முக்கியமா இந்த போர்ல செத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஈம சடங்கு செய்யணும். ஒரு ராஜாக்களுக்கு ஒரு சக்தி உண்டு, ராஜாக்களுக்கு ஒரு உரிமை உண்டு. என்னன்னா, அனாதி பணமா யாராவது இருந்தாள்னா அவளுக்கு ஈமக்கிரியை செய்யறதுக்கு ராஜாவுக்கு அந்த தகுதி உண்டு. அரசன் தானே ஆள்றவன், அதனால அவன் தானே அவங்களோட காப்பாளன், பாதுகாப்பாளனா நினைச்சு கார்டியனா வச்சு அவனை வச்சு பண்ணிடுவான். அது மாதிரி உண்டு, சாஸ்திரங்கள்ல உண்டு. அதே மாதிரி தர்மர் போய் எல்லாருக்கும் பண்றார். பாண்டவர்கள் செத்து போன சேனைகளுக்கும், கௌரவர்கள் செத்து போன சேனைகளுக்கும் எல்லாம் கும்பல் கும்பலாக கிடக்கு போனோம். எல்லா பணத்தையும் எடுத்து ஒன்னா எடுத்து எல்லாத்தையும் ஒரு குழியில புதைச்சு, வேற வழியே கிடையாது. யாரு என்னெல்லாம் ஒண்ணுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல, போரா இருக்கு முதல்ல. அதனால வேற எதுவும் வியாதி எல்லாம் வந்துடும் பார்த்துக்கணும், அரசனோட கடமை ஆயிடுது இல்லையா. இப்ப துரியோதனன் இல்லைன்னு போது அரசன் தர்மர் தான் ஓரளவு நிச்சயமாயிடுது இல்லையா. இந்த நிலைமையில் நாட்டோட இதை காப்பாற்றணும். அதுக்காக தர்மர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் போரா எடுத்து புதைக்கிறார், கொளுத்துறார். அது மாதிரிலாம் பண்றாரு. கும்பல் கும்பலா போட்டு ஒன்னா எல்லா பணங்களையும் ஒன்னா போட்டு கொளுத்தி ஒன்னா போட்டு எரிச்சு அந்த 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 போர் பகலாம் இருக்க அதை சரி பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. என்ன ஒரு சாதாரண ஒரு எலி செத்து போனதே நமக்கு எவ்வளவு நாத்தம் ஆடுறது. அப்போ ஒரு மனுஷன் உடம்பு அங்க இங்கெல்லாம் அழுகி போச்சுன்னா எவ்வளவு ஊரே நாரும். அதனால முதல்ல அதெல்லாம் அப்புறப்படுத்தணும், அதெல்லாம் எடுத்து எரிக்கணும், இல்லைன்னா புதைக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணணும். அதை பண்ணுவார். அதை தர்மர் பொறுமையா எல்லாரையும் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து புதைச்சி எல்லாம் பண்ணிட்டு அவளுக்கெல்லாம் அந்த அந்திம காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து சேர்த்து பண்ணுவார். அந்தந்த அவங்களோட குலங்களை சொல்லிட்டு அந்த குலத்துல வந்தவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இதுவா பண்றது, அது மாதிரிலாம் உண்டு. சாஸ்திரங்கள்ல சம்பிரதாயங்கள்ல அதெல்லாம் உண்டு நிறையா. அந்த மாதிரி அதை அந்த அவங்களெல்லாம் அவங்க எல்லாருக்கும் அந்த இது கிரியைகள்லாம் பண்றார். பண்ணும்போது ரொம்ப அழறார். எவ்வளவு பேர் செத்து போயிருக்கா, எவ்வளவு பேர் இந்த இது போயிருக்கா, காலமாயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆறுது. இவருக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த நிலைமையில இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். நம்ம பெரியவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது கூட என்ன பண்ணுவோம், ஞாதா ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா சமர்ப்பியாமி, ஞாதா ஞாத பித்ரு ஸ்வதா சமர்ப்பியாமின்னு ஒன்று பண்ணுவோம் தெரியுமா. தர்ப்பணம் பண்ணும்போது பார்த்தீங்களா, ஞாதா ஞாத பித்ரு ஸ்வதா சமர்ப்பியாமி, ஞாதா ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா சமர்ப்பியாமி. இது ரெண்டும் நம்ம பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா, நம்ம வம்சத்துல வந்த எல்லாருக்கும் பண்றதா அர்த்தம். ஞாதா ஞாத பித்ரு, நம்மளுடைய வம்சத்துல இந்த கோத்திரத்துல வந்த எல்லாரும், அந்த மாதிரி அது மாதிரி எல்லா கோத்திரங்களையும் சொல்லி அந்தந்த கோத்திரத்தை வந்தவர்களுக்கெல்லாம் பண்றாரு அவர். தர்மர் பண்றார். தர்மர் அது பெரிய காரியம். அதையெல்லாம் பண்ணி அவளை எல்லாரையும் சாந்தப்படுத்தி அவளை எல்லாம் இது பண்ணிடுறார். அவெல்லாம் பண்ணும்போது ரொம்ப தர்மர் அழறார். கர்ணனுக்கு ஈமகளை செய்யும் போது ரொம்ப துக்கப்படுறாரு தர்மர். என்னுடைய அண்ணனுக்கு நானே செய்யற மாதிரி ஆயிடுத்து, என்னுடைய அண்ணன் இல்லையா, இதை முன்னாடி சொல்லாத பண்ணிட்டாளேவா, இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தப்படுவார். ஆனா ராணி குந்தி கொஞ்சம் தேறிடுவா. குந்தி அவ இதாயிடுறா, கர்ணனை மாதிரி ஒருத்தன் கிடையாது யாருமே அப்படின்னு சொல்றா. கர்ணனை கொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப புலம்புறாரு. புலம்பும் போது இவர் சொல்றாரு, வியாசர் வந்துடுறாரு அந்த இடத்துல. இவாளுக்கு எப்பயுமே ஒரு நெருக்கடின்னு வரும்போது அந்த இடத்துல வியாசர் வந்துடுவார். வியாசர் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், அவன் பெரியவன் தான், ஆனா கூட அவன் தர்மம் பண்ணதுன்றதெல்லாம் கரெக்டு தான். அவன் அதர்மத்து கூட இருந்தானே, அவன் இருந்தது துரியோதனன் கூட தான் இருந்தான். ஒரு நேர்மை இல்லாத ஒரு அரசனோட கூட்டு சேர்ந்து கெட்டான் இல்லையா, தகாதவங்களோட கூட்டு சேர்ந்ததுனால கெட்டு போயிட்டான் அப்படின்றத சொல்றார். அது மாதிரி பண்ணி அதனாலதான் அவன் செத்து போயிட்டான். அவன் செத்த நினைச்சு நீ துக்கப்படாத அப்படின்னுவார். அதே மாதிரி அவன் சாதாரண அவங்க தானம் பண்ணதுன்றதெல்லாம், அவன் பெரிய தானங்கள்லாம் நிறைய பண்ணான் தான். ஆனா கூட அவன் தானம் பண்ணதுல ஒரு உள்நோக்கமும் கூட இருந்தது. அதாவது அரசர்களா ஒருத்தர் பதவி ஏற்றுட்டாள்னா அதுக்கப்புறம் அவன் அந்த நாட்டு ராஜா, அவ்வளவுதான்.
அவன் எந்த ஜாதி எந்த குலம்ன்றதெல்லாம் கிடையாது. தேரோட்டி மகன் துரோணன் சொல்லிகிட்டே இருந்தாரு, அதெல்லாம் வராது அவருக்கு. இவன் ஆனால் கர்ணனை மட்டும் துரோணர் வந்து அங்க நாட்டு அரசனேன்னு கூப்பிடவே மாட்டார், தேரோட்டி மகனேன்னு தான் கூப்பிடுவார். தேரோட்டி மகனேன்னு தான் பீஷ்மன் கூப்பிடுவார், கர்ணன் இது துரோணரும் கூப்பிடுவார். இதெல்லாம் அவனுக்கு வருத்தம். அவன் பண்ணது காரணம் என்னென்னா இதுதான், இந்த தேரோட்டி மகன்ற வார்த்தை மாறணுன்றதுக்காக நிறைய தர்மங்கள்லாம் பண்ணான். அவனுடைய தர்மங்கள் வந்து நியாயமான விஷயம்தான், அவனோட தர்மங்கள் பண்ணிக்க வேண்டியதான். அதனால அவனுக்கு தேரோட்டி மகன்ற அந்த பேர் போச்சு, அதுக்காகவும் பண்ணாவும். அதே மாதிரி இந்திரன் வந்து கேட்டான் பார்த்தீங்களா, இந்திரன் வந்து அவங்ககிட்ட உன்னோட கவச குண்டலைகளையும் அந்த காதல் இருக்கிறதையும் கொடுன்னு கேட்பான். அதை புத்தி சொல்லுவா இந்திரன், நீ போய் கேட்டு வாங்கு அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு. அர்ஜுனனுடைய அப்பா இல்லையா இந்திரன், உன் பிள்ளைய காப்பாற்றணும்னா நீ போய் வாங்கணும். எல்லாம் கிருஷ்ணனோட ஏற்பாடு தான். அப்போ சண்டைக்கு முன்னாடி கர்ணனுக்கு வந்து அவன் யாருன்றதை தெரிவிச்சு அவனை மன ரீதியாக அவனை வந்து உடைச்சது கிருஷ்ணன் தான். தன்னுடைய அண்ணன் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, தன்னுடைய தம்பிகள் தான் இவாள்லான்னு. அவளை கொல்றதுக்கு இவனுக்கு மனசு வரல. ஆனால் அவளுக்கு தெரியாது இவன் தான் அண்ணன், இவன் பரம வைரின்னு இவனை கொல்றதுக்கே துடிக்கிறான். அதுவும் அர்ஜுனன் துடிக்கிறான் கம்சனை கொல்றதுக்கு, கர்ணனை கொல்றதுக்காக. அந்த மாதிரி இதில் இது தெரிஞ்ச உடனே குந்தியை கூப்பிட்டு இந்திரன்கிட்ட சொல்லி, முதல்ல உன் பிள்ளையை காப்பாற்றிக்குவோம், இந்திரனோட பிள்ளையை காப்பாற்றிக்குவோன்னு சொல்லிடுவா. அதே மாதிரி குந்தி சொல்லுவா, உன் பிள்ளைக்கு வந்து சூரியனோட பிள்ளையால எதிர்க்கு ஆபத்து இருக்கு, அதை இது பண்ணணும்னா அவங்ககிட்ட இருக்க சங்கு சக்கரத்தையும் அவங்ககிட்ட இருக்க அந்த கவச குண்டலங்களையும் அவனுடைய கவசத்தையும் எடுக்கணும், கவசத்தையும் குண்டலங்களையும் வாங்கணும் அப்படின்வான். அப்போ இந்திரன் என்ன பண்ணுவார், பிராமணனா வேஷம் போட்டு போவார் கர்ணன்கிட்ட போகும்போது கர்ணன் வந்து இந்திரனை பார்த்த உடனே தெரிஞ்சிடுவான். அந்த தேஜஸ் அந்த ஒளி இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடுது அது யாரோ வந்திருக்கா, தேவர்கள் தான் வந்திருக்காங்க. தேவர்கள் வந்து என்கிட்ட பிச்சை கேட்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னு அதை மனசில் நினச்சிட்டு கருவப்படுவோம். தேவர்கள் கூட என்கிட்ட வந்து பிச்சை கேட்குறா பத்தியாருன்னு. ஆனால் வேற வழியே கிடையாது, அவங்ககிட்ட வந்து அதை வாங்கி தான் ஆகணும். அதுக்காக அதை இந்திரன் வந்து எனக்கு தானம் வேணும்னு கேட்பார். நீங்கள் என்ன தானம் வேணுமோ கேளுங்க தரேன்னுவார். எனக்கு வந்து உன்னுடைய கவச குண்டலங்களும் கவசமும் குண்டலமும் வேணும்னுவார். உடனே தன்னுடைய கவசத்தை கட்டி கொடுத்துருவோம். கர்ணன் வந்து கவசத்தோட பிறந்தவன், மாரோட ஒட்டின்னு இருக்கும். அதை கிழிச்சு மாரை வந்து பேத்து எடுத்து கொடுப்பான். அதே மாதிரி காதில் இருந்து குண்டலங்களை அறுத்து கொடுப்பான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதை பண்றது. அதனால அவனுக்கு ஆபத்து வரும்ன்றது அவனுக்கு தெரியும். அது இருக்க வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது இவாளுக்கும் தெரியும், கிருஷ்ணனுக்கும் தெரியும். அதனால அவங்ககிட்ட அதை வாங்கணுன்றதுக்காக ஏவுவார். குந்தியை விட்டு ஏவி அதை இந்திரனை விட்டு வாங்க சொல்ல, இந்திரன் வாங்கிட்டு இந்திரன் அவனுக்கு வந்து நீ வந்து மோட்சத்துக்கு வந்து வருவ, நீ மோட்ச அடைவார், மோட்ச பிராப்தி உண்டுன்னு அவனுக்கு வரம் கொடுத்துட்டு போய் இந்திரன் காட்சி கொடுத்துறாரு. காட்சி கொடுத்த உடனே கர்ணன் பதவிக்கவே இல்லை. நீ யாரோ தேவர்கள்ன்றது எனக்கு தெரியும், இந்திரன் தெரியாது எனக்கு, ஆனால் தேவர்கள் தான் வந்திருக்கீங்கன்றது தெரியும். நீங்கள் வந்தது அதுவே, நீ வந்து என்கிட்ட வாங்கிட்டு போறியா, இருக்கு அதுவே போகிறோம் போயான்றோம். அந்த மாதிரி அது மாதிரிலாம் நான் உனக்கு அந்த கவச குண்டலத்தை இந்திரனை விட்டு வாங்க விட்டது. அது மேலே அதே மாதிரி அவனை வந்து கர்ணன் மாதிரி ஒரு ஆள் முடியாது, உடனே அதை கேட்டி கொடுத்தான். அதே மாதிரி நாகாசுரத்துக்கு அவன் ஒரு வார்த்தை கொடுத்தான். நாகாசுரத்தை 2வது நான் ஏவ மாட்டேன் கிருஷ்ணன் மேலேன்னு, அர்ஜுனன் மேலேன்னு. அந்த வார்த்தையை கரெக்டாக காப்பாற்றினான் இல்லையா, காப்பாற்றிட்டான். அதே மாதிரி அது கடைசி வரைக்கும் அதை ஏவாம தான் இருந்தான். அதே மாதிரி பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன்னு தர்மர் ஒரு தரம் மாட்டுவார் அவங்ககிட்ட. தர்மர் 2-3 தரம் அவன் தோக்கடிக்கிறார், ஒரு தரம் தர்மர் மாட்டிக்கிறார் அவங்ககிட்ட. மாட்டிக்கும் போது அவன் அடிக்காம தான், அவனை கொல்லாம தான் விடுறான். அதே மாதிரி நகுலன் மாட்டிக்கிறான். நகுலன் மாட்டிக்கும் போது நீ இல்லை என்னுடைய குறி, நீ போ, உன்னை நான் கொல்ல மாட்டேன். அப்போ சொல்லுவான், நான் ஒருத்தருக்கு கொடுத்துருக்க வாக்குனால நான் உன்னை கொல்ல மாட்டேன் போன்னுவான். அது யாருன்றது இப்போதான் தெரியும் நகுலனுக்கு. கண்ணன் இறந்தப்புறம் அம்மா போய் எடுத்து இடுப்பில் தன்னோட மடியில் கடத்திட்டு அழும்போது சொல்லுவா. அதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லும்போது தான் தெரியும். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய அந்த கர்ணனுடைய இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கர்ணன் அந்த நேரத்தில் அது மாதிரி பண்ணா. அது ஒன்று பெரிய விஷயம் என்னென்னா, குந்தி மூலமா இவர்கள்லாம் நம்ம தம்பிகள்னு தெரிஞ்சிடும் கர்ணனுக்கு. அதனால மனரீதியாக பாதிக்கப்பட்டுறான்ல. மனரீதியாக நம்ம தம்பிகளை நம்ம கொல்ல போகிறோம், நம்ம தம்பிகளை எதில் நின்று சண்டை போடுறோம், நம்ம தம்பி தெரிஞ்சா நமக்கு வருமா, கை வருமா, அதை பண்ணிடுறாரு. ஆனால் அவளுக்கு யாரும் தெரியாது. கர்ணன் நம்ம அண்ணான்றது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டு, அதை செய்யலை. அதை செய்யாத அப்படியே சண்டை போட்டுட்டே இருப்பான். நம்ம தம்பி கூட தான் சண்டை போடுறோம், நம்ம தம்பி எவ்வளோ நன்னா சண்டை போடுறான்னு அதையும் நினைச்சு யோசிச்சுப்பான். அந்த மாதிரி பாண்டவர்களில் அந்த 5 பேரோட தர்மரை விட கர்ணனே உயர்ந்த ஒன்று வியாசரே சொல்கிறார்.
வியாசரே சொல்றார் கர்ணன் தான் உயர்ந்தவன். ஏன்னா முக்கியமா அவன் நட்புக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவனை இது பண்ணால, காப்பாத்தினால. அவன் நட்புக்கு உரிமை கொடுத்து இந்த அது நட்புக்காக தான் இதெல்லாம் சொல்லாதன்னு அவன் சொன்னா அப்புறம் எல்லாம் போர்ன்னு கூட்டு போயிடும். தன்னுடைய நட்பை காட்ட முடியாது. தன்னுடைய நட்புடைய ஆழம் என்னன்றது துரியோதனன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம சாகிற வரைக்கும் அவனுக்கு இவனாவே எடுத்துட்டு போகணும். அதை அந்த மாதிரி பண்ணி தான் பண்றான். வில்வித்தையில அதை தன்னை விட வில்வித்தையில வந்து கர்ணன் வந்து கம்மி தான். இது வந்து இவனுக்கு தெரியும், கர்ணனுக்கு தெரியும். நம்ம வந்து அர்ஜுனன் அளவுக்கு நம்ம கிட்ட வில்வித்தை இல்லைன்றது கர்ணனுக்கே தெரியும். அதனால்தான் போய் துரோணர்கிட்ட எனக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்கன்றான். ஆனால் துரோணர் என்ன பண்ணுறாரு, துரோணர் வந்து ஜாதி வெறியர்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல்லையே. அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, நீ எல்லாம் தேரோட்டி புள்ள, தேரோட்டி மகனுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, இதெல்லாம் சத்திரிய லட்சங்கள் பொருந்தவங்களுக்கு தான் நான் கற்றுக் கொடுப்பேன், சத்திரியனுக்கு தான் கற்றுக் கொடுப்பேன், உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் போய் பரசுராமர்கிட்ட போகிறான். முதல்ல துரோணர்கிட்ட தான் வரான் கர்ணன். அதுக்கப்புறம் தான் பரசுராமர்கிட்ட வித்தியை கற்றுக்கிறதுக்கு போகிறான். துரோணர் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு, எந்த வித்தியும் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு. அவன் கேட்பான், பிரம்மாஸ்திரத்தையாவது கற்றுக் கொடுக்கணும், பிரம்மாஸ்திரம் எனக்கு அவசரத்தில் என்னுடைய சாகர காலத்தில் உதவும், அதையாவது எனக்கு கற்றுக் கொடுங்க, என்னுடைய ஆயுதமாக நான் அதை பயன்படுத்த மாட்டேன், எனக்கு அழிவுன்னு வரும்போது என்னோட சாவுன்னு வர நேரத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. அப்போட அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார். நீ வந்து சத்திரியன் இல்லை, நீ வந்து தேரோட்டுறவனோட பிள்ளை, சத்திரியனுக்கு தான் அதை கற்றுக் கொடுக்கணும், உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது போண்டு விரட்டி விடுறாரு துரோணர், விரட்டி விட்டுறாரு இவனை. அதெல்லாம் கர்ணனுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் பரசுராமர்கிட்ட போய் கேட்குறான். பரசுராமர்கிட்ட போய் கேட்கும்போது பரசுராமர் ராஜாக்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு என்னவே தெரியும். உடனே என்ன பண்ணுறான், பிராமண வேஷத்தில் போகிறான். அதான் சொன்னேன் இல்லையா, முதல்ல தொடையில் வண்டு நுழைக்கிறது. சொன்னோன்னே அப்புறம் அப்போ பரசுராமர் சொல்லுவேன், நான் என்னை நீ எல்லாம் பண்ண, எல்லாம் நீ பெரிய வித்தக்காரனாக தான் இருக்க, ஆனால் நீ என்னை ஏமாத்தின பத்தியா, இதை என்னால் பொறுத்துக்க முடியாது. அதனால இது உன் மரண தருவாயில் இது உனக்கு உதவிப்படாது, எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவாரு. பிரம்மாஸ்திரம் கர்ணனுக்கு தெரியும். கர்ணன் வந்து பிரம்மாஸ்திரம் தெரிஞ்சவன் தான். ஆனால் அவனோட மரண தருவாயில் அவனுக்கு அது மறந்து போயிடும். மரணத்துக்கு முன்னாடி அவனோட மரணத்துக்கு முன்னாடி அவன் யோசனை பண்ணியிருந்தான்னா அவெல்லாம் ஞாபகம் இருக்கும், அதை ஏவிக்கலாம். அவனுடைய மரண தருவாயில் அர்ஜுனன் மேலே ஏவணும்னு நினைப்பான். அப்போ வந்து அது ஞாபகம் வராது. அது வந்து சாபம், அவரோட சாபம். அதே மாதிரி இன்னொரு சாபமும் கர்ணனுக்கு இருக்கு. ஒரு பசுமாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும் வயலில். இவன் அது தெரியாத அம்பு விட்டுருவான் அது மேலே. அது விட்ட உடனே அந்த அந்த பசுமாட்டோட ஓனர் வந்து ஒரு பிராமணன். அவன் வந்து அந்த பசுமாடு துடிக்கிறத கண்டு இவன் துடிப்பான். இவன் துடிச்சுட்டு சாபம் கொடுத்துருவான் அந்த கர்ணனுக்கு. நீ வந்து ராஜான்ற அந்த இதில் நீ வந்து அவன் கேட்பான், ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு. ஆமாம், நான் என்ன பண்ணுறது, நான் விட்டா அந்த மாடு குறுக்க வந்துட்டு போன்ட்டு போவான் தர்மன். தர்மன் வந்து கொஞ்சம் ஏண்டமாக பேசிட்டு போவான். உடனே இந்த பிராமணனுக்கு கோவம் வரும், என்னுடைய மாடு அது உயிர் துடிக்கிறது, அதை நான் சொல்கிறேன், அதை கூட நீ கேட்காம போகிற, இதே மாதிரி தான் நீயும் துடிச்சாவ, நீயும் இதே மாதிரி துடிப்ப. துடிக்கும்போது உனக்கு தெரிஞ்ச அக்ஷரங்கள்லாம், உனக்கு தெரிஞ்ச வித்தைகள்லாம் மறந்து போகும். அனாதியா நிரபராதியாக அந்த மாடு ஒன்னே என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு அது பில்லு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த பில்லு மேய்ஞ்சிட்டு இருக்க மாடு அதனோட ஓனர் தான். ஏதாவது தண்டனைன்னா எனக்கு கொடுக்கணும், இல்லை என்னை விட்டு அந்த மாட்டை ஓட்டுன்னு போக சொல்லணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அதை விட்டு அது மேலே அம்பு விட்டிய நீ எப்படி நியாயமாகணும். இவன் சொல்லுவான், தெரியாமல் விட்டேன் பண்ணுவான். தெரியாமல் விட்டது கூட அது செத்து போச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், தெரியாமல் தான் அம்பு விட்டேன்னா கூட அது என்ன, அது போச்சு இல்லை. அதனால அதை அந்த இதை வந்து அப்பயே இருக்கு. அதனால தான் அவனால் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண முடியல சாகும்போது. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தவன். அதனால கர்ணனை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. கர்ணன் வந்து சிறந்த வில்லாளி, சிறந்த போராளி தான். உங்கள் அண்ணன் தான். அவன் இந்த நேரத்தில் சாகணும்னு அவனுக்கு இருக்கு, அதனால செத்து போயிட்டான், நீ அதை பற்றி வச்சனப்படாதன்னு வியாசர் சொல்லுவார். திருதராஷ்டிர இவருக்கு தர்மருக்கு சொல்லுவார் எல்லாத்தையும். அது மாதிரி நாரதரும் சொல்றார். நாரதர் வந்து இவர் கூட ரொம்ப நேரம் இருக்கிறார். நாரதர் வந்து ரொம்ப நேரம் வந்து தர்மரை வந்து தேத்துறார். தர்மருக்கு வந்து சாதாரணமாக முடியல. தர்மர் வந்து இந்த கர்ணனுக்கு செய்யும் போது ரொம்ப அழகார். அது மாதிரி அவனோட முடிவுக்கு காரணம் அவனுடைய கொடைத்தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு காரணத்தை வச்சு கொடைத்தன்மை செஞ்சதுனால, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இன்னொரு காரணத்தை நினைச்சிட்டு அவன் அந்த கொடைத்தன்மை செஞ்சதுனாலையும், அவன் வந்து பொய்யும் அவன் வந்து எல்லாருக்கும் வந்து கர்ணன் முடிவுக்கு வந்து காரணம் வந்து அவனுடைய அந்த நிறைய இவன் கூட சேர்ந்துட்டு துரியோதனை கூட சேர்ந்துட்டு பண்ணான் இல்லையா, அந்த அபிமன்யு பின்னாடி நின்று கொண்டது, இதெல்லாம் இது பொய் நிறையா சொல்லலாம். துரியோதனன் தூண்டுறதுனால பொய்யெல்லாம் சொல்லி நிறையா பண்ணான்.
அதனால அவனுக்கு அந்த இது சொல்றார். நாரதர் வந்து சொல்றார். அதே மாதிரி நான் தர்மர் வந்து தர்மருக்கு உணவு தெளிவுபட்டாலும் கர்ணனின் பிறப்பின் ரகசியத்தை வந்து நீ வந்து சொல்லலை இல்லையான்னு அவன் அம்மா கிட்ட கோச்சு பார்த்தாரு. கர்ணன் எப்படி பிறந்தான்ற ரகசியத்தை நீ எங்ககிட்ட சொன்னியா? கர்ணன் பிறந்த ரகசியத்தை நீ எங்ககிட்ட மறைச்சிருக்கிய, இவ்வளோ காலமும் மறைச்சிருந்து அவன் உனக்கு விஷயம் தெரிஞ்சு சண்டை வருது, அவன் சாக போறான்னு தெரிஞ்சு கூட நீ சொல்ல பிறந்துட்டிய எங்களுக்கு அண்ணான்னு. உனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்றதை நீ சொல்ல வேண்டாமா? எங்களுக்கு தெரிய வேண்டாமா? நாங்கள் என்னதான் உன் பிள்ளைகளை இருந்தால் கூட எங்களுக்கு அது சொல்லணுமா இல்லையா? நீ சொல்லலை இல்லையா? அது தப்பு இல்லை அது. அதனால உன்னுடைய அந்த நியதிப்படி பெண்கள் வந்து ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்கு சக்தியற்றவர்களாக போகட்டும். பெண்கள் வந்து ரகசியத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. அவங்க யார்கிட்ட சொல்லதான் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி அந்த அவங்ககிட்ட ரகசியம்ன்றது போய் தங்கக்கூடாது. தங்கிச்சுன்னா அது எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. பெரிய ஆபத்தில் கூட காப்பாற்றிடுவாங்க, அப்படியே வச்சுருந்துருவாங்க. குந்தி அப்படிதானே இருந்துடுறா. இவ்வளோ பெரிய ஆபத்து வரும்போது கூட சொல்லாமல் இருக்கான்ல, அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அவள் ஒரு நாட்டு இளவரசி, ஒரு நாட்டு அரசனில் இருக்கிற அந்த பவரெல்லாம் பாதி இருக்கும் இல்லையா அவளுக்கும். அதனால அவன் பண்ணுறான். அது மாதிரி ஆறுது. அதனால அவர் தர்மர் வந்து அம்மாவுக்கே சாபம் கொடுக்குறாரு. பெண்கள் வந்து ரகசியங்களை மறைக்க முடியாத ஒரு இது உண்டாகட்டும். சொன்ன மாதிரி எல்லாரும் மறைச்சு பின்னாடி நாடு கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக பெண்கள்கிட்ட வந்து அந்த ரகசியத்தை காக்கிற சக்தியை இழக்கட்டும்னு இது கொடுத்துறாரு, சாபம் கொடுத்துறாரு. அதனாலதான் இன்னைக்கு பொம்பளைங்க கிட்ட ரகசியம் நிற்காதுன்னு சொல்லுவா பாருங்க. அதுதான் இந்த காலத்துல. அது இந்த காலத்துல எல்லாம் மாறி போச்சு சொல்றேன். அந்த மாதிரி அதனாலதான் அதை சொல்லியிருக்கா. அதனால்தான் ரகசியத்தை அவளால் காப்பாற்ற முடியல. இது இல்லாத தர்மருக்கு தான் பட்டாபிஷேகம்ன்றது முடிவாயிடுது இல்லையா? அதுக்கு முன்னாடி பீஷ்மர்கிட்ட வந்து போய் தர்மோபதேசம் வாங்கிக்கிறார் தர்மர். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார், உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? அம்பு படுக்கையில துடிச்சுட்டு இருக்கார். அவருக்கு அன்னைக்கு வந்து உத்தராயணம் வந்துடுறது. அன்னைக்கு உத்தராயணம் வந்த உடனே இவர் போறார். இவர் போய் அவர்கிட்ட என்னன்றதை கேட்குறாரு. நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய அட்வைஸ் வேணும், நான் நாட்டுக்கு இது பண்ணணும் அப்படின்னு. அப்போ நாட்டை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் விதுரனுடைய நீதி எல்லாம் சொல்லுவார் பீஷ்மர். எல்லாம் சொல்லிட்டு இவருடைய சந்தேகங்களை கேட்கும்போது அவர் அப்பதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்பதான் உற்பத்தி ஆகுது. தர்மர் கேட்க அவர் சொல்றார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பத்தி சொல்றார். விஷ்ணுடைய 1000 நாமங்களை எப்பயுமே சொல்லிட்டு உன்னால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியலன்னா கூட அதனால வர உபாதைகளை தாங்கிக்கிற சக்தி கிடைக்கும். அதனால விஷ்ணுடைய அந்த நாமத்தை சொல்லிட்டே இரு. விஷ்ணு சகஸ்ரநாமம் இன்னைக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் தர்மர் அப்ப எழுதினது. அப்ப தர்மருக்கு சொன்னதுதான் பீஷ்மர் சொன்னது. தர்மருக்கு பீஷ்மர் குருஷேத்திரம் சொன்னது. இன்னைக்கும் நம்ம போனோம்னா அங்க அதை சொல்லுவா. அது மாதிரி அந்த குளம், அந்த இது அவருக்கு வந்து தாகம்னு பீஷ்மர் கேட்டவுடனே அவருக்கு அர்ஜுனன் அம்பு விட்டு கங்கையை வர வச்சது, அந்த குளம் எல்லாம் அங்க இருக்கு. இன்னும் அதை வச்சு பாதுகாக்கிறா. அதை காட்டுவா. நாங்கெல்லாம் போனப்போ, நானும் ரங்கநாதன் போனப்போ அதை பார்த்தோம். குருஷேத்திர போர்ல அவ்வளவு நடந்தது. அவர் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னது அங்கதான். அப்ப சொல்லிட்டு அந்த பாரதத்தோட இதையெல்லாம் சொல்றார், பெருமைகளை எல்லாம் சொல்றார். அந்த அஸ்தினாபுரத்தோட பெருமைகளை எல்லாம் சொல்றாரு. அஸ்தினாபுரத்தை எப்படி ஆளணும், எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, ராஜநீதி எது, ராஜ தப்பு எது, ராஜாக்கள் பண்ற தப்பு எது, ராஜநீதி எது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு அவருக்கு, தர்மருக்கு. அவரோட உயிர் பிரிஞ்சிருது. பீஷ்மரோட உயிரும் பிரிஞ்சிருது. பீஷ்மரோட உயிர் பிரிஞ்சவொடனே ரொம்ப துக்கப்படுறாரு. தாத்தா செத்து போயிட்டாருன்னு. ஆனா தாத்தாருனால அவர் வயசாகிதான் செத்தாருனால அவர் வந்து இவ்வளவு காலம் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. சண்டையில வீரமரணம் அடைஞ்சிருக்கார். அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றிருக்கார். இதையெல்லாம் நினைச்சு பெருமைப்பட்டு அப்ப நாரதர் சொல்லுவார், அவரை மாதிரி ஒருத்தர் கிடையாது, அவர் எல்லாத்தையும் காப்பாற்றிருக்காரு. அவர் தான் இந்த அஸ்தினாபுரத்துக்கே அரசனா இருந்திருக்காரு. சும்மா திருதராஷ்டிரன் வெறுமை இருந்தார். அஸ்தினாபுரத்தை பாதுகாத்தது அவர் தான். அவர் இல்லைன்னா எத்தனையோ பேர் அஸ்தினாபுரத்தை அடிச்சு தள்ளியிருப்பா. அஸ்தினாபுரத்தை பாதுகாத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவார். அதோட அது முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ஈமக்கிரியை எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவார் தர்மர். நாளைக்கு மீதியை பார்க்கலாம். தேங்க்யூ.